மாப்பிள்ள கழுத மேல ஊர்வலம் வரான் பாருங்க பாருங்க. எல்லாரும் மூக்க முடிக்கங்க. இந்த மாப்பிள்ள கிட்ட பயங்கரமா நாறுது. ஒரு வாய் பேச முடியாத ஊமை மாப்பிள்ளை கழுதை மேல் ஏறி வந்தான். தலையில் தலைப்பாகையும் இல்லை, காலில் செருப்பும் இல்லை. பட்டு வேட்டி சட்டைக்கு பதிலாக வெறும் பனியன் போட்டிருந்தான். அதை கண்ட மணமகள் அதிர்ச்சி அடைந்தாள். மஞ்சள் கரை படிந்த பற்களும் நீண்ட தாடியும் கொண்ட அந்த மாப்பிள்ளை அப்படியே ஒரு பிச்சைக்காரனை போல் தோற்றமளித்தான். இந்த பேரதிர்ச்சியை ரவுடி காத்தவராயன் தான் கொண்டு வந்திருந்தான். அதோடு வெண்ணிலாவிடம் அந்த பிச்சைக்காரனை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்த தொடங்கினான். ஆனால் அந்த பிச்சைக்காரனை பற்றிய உண்மை தெரிய வந்தால் அங்கே இருக்கும் அனைவரது இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும். அந்த உண்மை என்ன? முழு கதையையும் கவனமாக கேளுங்கள். நான் இந்த பிச்சைக்காரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் கையை விடுங்க. சிவப்பு நிற திருமண உடையில் இருந்த வெண்ணிலாவின் குரல் அந்த அலங்கோலமான பந்தலில் எதிரொலித்தது. ஆனால் அவளுடைய தைரியம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த கணமே காத்தவராயன் என்ற ஆபத்தான ரவுடி அவளுடைய தம்பி ராகுலின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தான். இல்ல இல்ல, என் தம்பியை விட்டுருங்க. உங்க பகை என் கூட தானே, அப்ப என் உயிரை எடுத்துக்கோங்க. காத்தவராயனின் உதடுகளில் ஒரு ஆபத்தான புன்னகை படர்ந்தது. அவனது கண்கள் வெறுப்பாலும் பழிவாங்கலாலும் நிறைந்திருந்தன. நீ மட்டும் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சிட்டியோட ராணியா இருந்திருப்ப. ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆகணுங்கிறது தான் உன் தலைவிதி. இதை கேட்டதும் தன் மகளின் பரிதாபமான நிலையை பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலாவின் தந்தை தங்கபாண்டி திடீரென உறைந்து போனார். அவர் பயத்தால் நடுங்கி மண்டியிட்டு அவனது காலை பிடித்து கெஞ்சினார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவ செஞ்சது பெரிய தப்புதான். இவ்வளவு பேர் முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க பிளீஸ். சில மாதங்களுக்கு முன்பு காத்தவராயனின் தம்பி வெண்ணிலாவிடம் காதலை சொன்னபோது அவள் அதை மறுத்துவிட்டாள். இதனால் அவன் தம்பி அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். வெண்ணிலா அவனை ஜெயிலுக்கு அனுப்பினாள். இதற்கு பழி வாங்குவதற்காக காத்தவராயன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். மாணிக்கம் தன் திருமண ஊர்வலத்தை வெண்ணிலாவின் வீட்டை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். திடீரென காத்தவராயன் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினான். இந்த கல்யாணம் நடக்காது. இதை கேட்டதும் அங்கே பலத்த அமைதி நிலவியது. ஏய், என்ன சொல்ற நீ? இன்னைக்கு என் மகனோட கல்யாணம். கல்யாணம் நடந்தா மாப்பிள்ள உயிரோட வீட்டுக்கு போக மாட்டான். தம்பி, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். ஆனால் காத்தவராயனின் பழிவாங்கும் வெறி இன்னும் அடங்கவில்லை. கோவில் படிக்கட்டில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பதை அவன் கவனித்தான். அவனது ஆடைகள் அழுக்காக இருந்தன. தலையிலும் தாடியிலும் முடிகள் நீளமாக வளர்ந்திருந்தன. கஜபதி, அந்த பிச்சைக்காரனை இங்க கூட்டிட்டு வா. அவனை இந்த குதிரை மேல உட்காரவை. இன்னைக்கு அவன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பான். ஊர்வலத்தில் சில துப்பாக்கி ஏந்திய ரவுடிகள் நடனமாடிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் குதிரை மீது அமர்ந்திருந்த அந்த பிச்சைக்காரனோ குழப்பத்தில் இருந்தான். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. மேலதாளங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சத்தத்துடன் பிச்சைக்காரனின் திருமண ஊர்வலம் வெண்ணிலாவின் வீட்டை அடைந்தது. பின்னர் வெண்ணிலா இந்த திருமணத்தை மறுத்தபோது காத்தவராயன் அவளது தம்பியின் தலையில் துப்பாக்கியை வைத்துச் சொன்னான். உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நான் சம்மதிக்கிறேன். அவள் சம்மதம் சொன்னதை கேட்டதும் காத்தவராயனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. சொல்லப்போனா உன் புருஷன் உன்கிட்ட எதையும் பேசக்கூட மாட்டான். அவன் ஒரு ஊமை. அதை கேட்டதும் வெண்ணிலா அந்த பிச்சைக்காரனை உற்று பார்த்தாள். அங்கிருந்த மக்கள் அவனது அழுக்க ஆடைகளையும் அவலமான கோலத்தையும் கவனித்தனர். ஆனால் வெண்ணிலாவின் பார்வை அவனது நிசப்தமான கண்களை கவனித்தது. அந்த ஏழை ரவுடிகளிடம் மாட்டிக்கொண்டான். டேய் கஜபதி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. பொண்ணு அவனை பார்க்க தவிச்சுக்கிட்டு இருக்கா. வாடா ராஜா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். நீ கொடுத்து வச்சவ. கஜபதி பிச்சைக்காரனின் கையை பிடித்து மேடையை நோக்கி இழுக்க முயன்றான். ஆனால் பிச்சைக்காரன் அவனது கையை உதறினான். ஏய் கழுத, நான் உன் தலையெழுத்தையே மாத்த பாக்குறேன். நீ என்னடானா சாக்கடையிலேயே இருக்க ஆசைப்படுறியா? வா முன்னாடி நட. பிச்சைக்காரன் காத்தவராயனின் பேச்சை கேட்காத போது அவன் நேரத்தை வீணடிக்காமல் அவனது கன்னத்தில் 3-4 முறை பலார் என்று அறைந்தான். பிச்சைக்காரனின் வாயிலிருந்து ரத்தம் வடிய தொடங்கியது. அவன் ஊமையாக இருந்ததால் அவனால் அலறக்கூட முடியவில்லை. பந்தலில் இருந்தவர்கள் பிச்சைக்காரனை பார்த்து பரிதாபப்பட தொடங்கினர். வெண்ணிலாவின் கண்கள் விரிந்தன. இவனுக்கும் இந்த பொண்ணு மேல பரிதாபம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் இந்த பொண்ணுக்காக அடி வாங்கவும் ரெடியா இருக்கான். அப்ப இப்ப என்ன பண்றது பாஸ்? நமக்கு இன்னொரு பிச்சைக்கார அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டானே. டேய் பிச்சைக்காரா, கேளு. இந்த பையன் அவனோட அக்கா சம்மதிச்சதால தப்பிச்சான். ஆனா நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்சா இவன் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான். காத்தவராயனின் வார்த்தைகள் உடனடியாக பிச்சைக்காரனை பாதித்தன. இப்போது அவனது கண்களில் ஒரு பதற்றம் தெரிந்தது. அவன் ராகுலையும் பின்னர் வெண்ணிலாவையும் பார்த்தான். வெண்ணிலாவும் இப்போது அவனது உதவியற்ற நிலையை முழுமையாக புரிந்து கொண்டாள். என்னாச்சு? நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த பையனை பலி கொடுக்க போறியா? காத்தவராயன் ராகுலின் தொண்டையில் கத்தியை அழுத்தினான். பிச்சைக்காரன் தானாகவே மேடையை நோக்கி நகர அதுவே போதுமானதாக இருந்தது. ஏ ஐயரே, ஸ்டார்ட் பண்ணு. அவரும் தயக்கத்துடன் மந்திரங்களை ஓதினார். திருமணம் முடிந்தது. வெண்ணிலா தன் திருமணத்தை பற்றி எத்தனையோ கனவுகளை கண்டிருந்தாள். ஆனால் இன்று ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு அவள் உதவியற்றவளாகிவிட்டாள்.
திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து மரியாதைக்குரிய மனிதர்கள் மத்தியிலும் வெண்ணிலா மற்றும் அவளது குடும்பத்தின் மானம் சின்னாபின்னமானது. வாழ்த்துக்கள் தர்மராஜ். இன்னைக்கு உங்க பேத்தி உங்களோட கௌரவத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டா. காத்தவராயன் ராகுலை விட்டுவிட்டு கிளம்ப திரும்பினான். ஆனால் ஏதோ ஞாபகம் வந்தவனாக வெண்ணிலாவிடம் சென்றான். என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு பாத்தியா? இன்னைக்கு நீ இந்த பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆயிட்ட. ஹாப்பி மேரிட் லைஃப். முதல் இரவை நல்லா என்ஜாய் பண்ணு. இதற்கு பிறகு காத்தவராயன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் கூட்டாளிகளுடன் வெளியேறியதும் வெண்ணிலா மயங்கி தன் இருக்கையிலேயே சரிந்தாள். என் பொண்ணுக்கு என்னாச்சு? யாராச்சும் கொஞ்சம் பாருங்களேன். பயப்பட எதுவும் இல்லை. அதிக மன அழுத்த காரணமா அவங்க மயங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு நினைவு வந்துடும். இதை கேட்டதும் ராகுல் தன் அக்காவை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அங்கிருந்த உறவினர்களும் தங்களது சிரிப்பை அடக்கிக் கொண்டு மெல்ல நகரத் தொடங்கினர். இந்த வாய்ப்பை ஊமை பிச்சைக்காரன் பயன்படுத்திக் கொண்டான். அவனும் சத்தமில்லாமல் கோவிலை நோக்கி நடந்து சென்றான். நினைவு திரும்பியதும் வெண்ணிலா அழத் தொடங்கினாள். அழாதம்மா, நாம சீக்கிரமே அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கிடலாம். ஆனால் வெண்ணிலா ஒரு உறுதியான முடிவை எடுத்திருப்பது போல் தோன்றியது. என்ன நடந்தாலும் சரி தாத்தா, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவ என் கூட அக்னி சாட்சியா 7 அடிகள் நடந்து கல்யாணம் பண்ணிருக்கான். என் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கான். இன்னில இருந்து அவன் தான் என் புருஷன். இந்த கல்யாணத்தை நான் முழு மரியாதையோட ஏத்துப்பேன். இதை கேட்ட வெண்ணிலாவின் அண்ணி சரளா சொன்னாள். ஓஹோ, பெரிய சத்தியமா சாவித்ரியாக போறியோ? நல்லா கேளு. அந்த நாத்தம் புடிச்ச பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய கூடாதா? உனக்கு அவன் மேல அவ்வளவு காதல் இருந்தா நீ அவன் கூட சேர்ந்து ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு கோவில் படியில போய் உட்காரு. மறுபுறம் இந்த குடும்ப நாடகங்களிலிருந்தெல்லாம் விலகி அந்த பிச்சைக்காரன் மீண்டும் கோவிலுக்கு சென்று தன் திருவோட்டுடன் அமர்ந்து கொண்டான். அவளுக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது என்று யாரும் அமைதியாக கூட சொல்ல முடியாது. அடுத்த நாள் வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் கோவிலுக்கு சென்றனர். அவள் பூஜை செய்ய வந்திருந்தாள். அவர்களை கண்டதும் பிச்சைக்காரன் ஒரு மரத்தின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான். வெண்ணிலாவின் கண்கள் அவனையே தேடிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த பிச்சைக்காரன் அவள் கண்ணில் பட விரும்பவில்லை. வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் கோவிலின் படிக்கட்டுகளில் ஏறிய போது 3-4 பெரிய கார்கள் அங்கே வந்தன. அவை வந்து நின்றதும் 20 ரவுடிகள் கீழே இறங்கினர். அவர்களுடன் காத்தவராயனின் தம்பி தேவாராமும் வந்தான். கோவிலை சுத்தி வளைங்க, யாரும் தப்பிச்சு போக கூடாது. யாருக்கும் எதுவும் புரிவதற்குள் ரவுடிகள் அனைவரும் கோவிலை சூழ்ந்தனர். தேவராமும் 2 ரவுடிகளும் படிக்கட்டுகளில் ஏறி கோவிலுக்குள் சென்றனர். வெண்ணிலா கண்களை மூடிக்கொண்டு கோவிலை பலம் வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று தனக்கு முன்னால் யாரோ நிற்பதை அவள் உணர்ந்தாள். அவள் கண்களை திறந்தாள். அவளுக்கு முன்னால் நின்ற மனிதனை கண்டு அவள் உடல் நடுங்கியது. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க அண்ணன் காத்தவராயன் ஏற்கனவே என் வாழ்க்கையை ஒரு வேடிக்கை பொருளாக்கிட்டான். என் அண்ணா உனக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரனோட கல்யாணம் பண்ணி வச்சதா கேள்விப்பட்டேன். ஆனா இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் உன்னை இப்பவே இந்த கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். நமக்கு முதலிரவும் நடக்கும். வெண்ணிலாவின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் அங்கிருந்து தன் குடும்பத்தை நோக்கி ஓடினாள். தேவராம் அவளுக்கு பின்னால் ஓடி வந்து அவளது கையை பிடித்தான். காத்தவராயனின் தம்பியை கோவிலில் கண்டதும் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதை தடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை. வெண்ணிலாவால் தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் அவனது பிடியிலிருந்து கையை விடுவிக்க முடியவில்லை. அன்னைக்கு உன் கை என் கணத்துல பட்டுச்சுல்ல, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பூ மாதிரி மென்மையான கையை பிடிச்ச தீர்வன் நான் சபதம் எடுத்தேன். ஆனால் அவன் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் வலியால் அவனது அலறல் சத்தம் கோவில் முழுவதும் எதிரொலித்தது. வெண்ணிலா ரவுடி தேவாரத்தின் கையை ரத்தம் வரும் அளவுக்கு பலமாக கடித்திருந்தாள். தேவாரத்தின் பிடி தளர்ந்தது. வெண்ணிலா அவனை தள்ளிவிட்டு படிக்கட்டுகளை நோக்கி ஓடினாள். தேவாராம் ஆத்திரமடைந்தான். என்னைய கடிக்கிறியா நீ? இந்த ரொமான்ஸ் எல்லாம் போதும், நீ நான் என்ன பண்றேன்னு பார். இதை சொல்லிவிட்டு தேவராம் வெண்ணிலாவை துரத்தினான். அவன் கையில் ஒரு ஹாக்கி ஸ்டிக்குடன் ஓடினான். வெண்ணிலா வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அவசரத்தில் படிக்கட்டுகளுக்கு அருகில் அவளது துப்பட்டாவில் கால் சிக்கி அவள் அங்கேயே நிலைதடுமாறி விழுந்தாள். தேவாராம் அவளிடம் விரைந்து வந்து கோபமாக கத்தினான். இப்ப பாரு, உன் மண்டையை எப்படி பழக்கிறான். இதை சொல்லிவிட்டு அந்த ரவுடி தேவாராம் தன் ஹாக்கி ஸ்டிக்கை உயர்த்தினான். வெண்ணிலா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்களை இறுக்கமாக மூடினாள். இனி தப்பிக்க வழியே இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் 2 வினாடிகள் கடந்தன. 3 வினாடிகள் காத்திருந்தாள். ஹாக்கி ஸ்டிக் அவள் மீது படவில்லை. அவள் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கிருந்த காட்சியை கண்டு அதிர்ந்தாள். தேவராம் அவளை பார்க்காமலேயே அந்த பிச்சைக்காரனை பலமாக அடித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று தேவராம் இதை கவனித்தான். அவன் பிச்சைக்காரனை பார்த்ததும் ஹாக்கி ஸ்டிக்கை கீழே இறக்கிவிட்டு சொன்னான், ஓஹோ, என்ன ஒரு பாசகார புருஷன், இதுவும் நல்லதுக்கு தான். இப்ப இவ விதவாயிடுவான். அதுக்கப்புறம் நான் இவ கூட முதலிரவ கொண்டாடுவேன். விதவ மறுமணம் நல்லது தானே, நான் ஒரு சமூக சேவை தானே செய்யறேன். ஆனால் ரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த பிச்சைக்காரன் திடீரென முன்னோக்கி பாய்ந்து தேவாரத்தை பலமாக தள்ளினான். அவன் படிக்கட்டுகளில் உருண்டு விழுந்தான். அவனது உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியது. அவன் அலறத் தொடங்கினான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் அங்கே வந்தது. போலீசாரை கண்டதும் வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் நிம்மதி அடைந்தனர்.
அவர்கள் இன்ஸ்பெக்டரை நோக்கி ஓடினர். அவள் ஏதோ சொல்ல முற்பட்ட போது இன்ஸ்பெக்டர் சொன்னார், இந்த பிச்சைக்காரனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இது போலீஸ் விஷயம். இந்த பிச்சைக்காரன் காத்தவராயன் சாரோட தம்பியை அடிச்சிருக்கான். இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் சார், இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. வெண்ணிலா ஏதோ சொல்ல வந்த போது அவளது அண்ணி சரளா அவளை தடுத்து நிறுத்தி சொன்னாள், ஒண்ணு பண்ணு, நீயும் அவன் கூடவே போயிரு. ஜெயிலுக்குள்ள போய் 2 பேரும் ஆடு புலி ஆட்டம் விளையாடுங்க. இதை சொல்லிவிட்டு சரளா வெண்ணிலாவின் கையை பலவந்தமாக பிடித்து இழுத்துச் சென்றாள். போலீஸ்காரர்கள் பிச்சைக்காரனை கைது செய்தனர். அவனும் அமைதியாக அவர்கள் பின்னால் சென்றான். அடுத்து நடக்கப் போவது என்ன? மேலும் கதையின் அடுத்த பகுதியை அறிய பாக்கெட் எஃப்எம்மின் யூடியூப் சேனலில் அடுத்த அத்தியாயத்தை பாருங்கள். பெகர் ஹஸ்பண்ட் கதையின் அனைத்து அத்தியாயங்களையும் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.